அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இஏன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோங்க. இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங்கிறது நடந்துகிட்டு வருது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு மொத்தம் 3 நாள் கொடுத்துருக்குறாங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா 26, 27, 28ன்னு 3 நாள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சாய்ஸ் எப்போ வரைக்கும் லாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/7/2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் வந்து சாய்ஸை லாக் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அந்த 5 மணிக்குள்ளே சாய்ஸ் லாக் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எனக்கு கூப்பிட்ட ஒரு பேரண்ட் ஒருத்தர் ரவுண்ட் 2ல் வந்து கலந்துக்கக்கூடிய மாணவர் அவங்களோட பேரண்ட் கூப்பிட்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஒரு கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கே தெரியாமல் எங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா சாய்ஸ் லாக் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு தான் சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்து கொடுத்தோம். பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ அவங்க கல்லூரியோட பெயரை மட்டும் வச்சுக்கிட்டு, ஈவன் அவங்க காலேஜை வந்து ஃபஸ்ட்டு பேராக வச்சுருந்தா கூட ஓகே பரவாயில்லைங்க. ஆனால் அந்த காலேஜோட சாய்ஸஸை மட்டும் ஃபஸ்ட்டில் வச்சுக்கிட்டு மற்ற ரிமைனிங் எந்த ஒரு சாய்ஸஸுமே ஆட் பண்ணாமல் சாய்ஸ் வந்து லாக் பண்ணியிருக்கிறதா ஒரு பேரண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து சொன்னார். ஸோ இதுக்கான ஸ்டெப் வந்து ரெமெடி என்ன அப்படின்னு கேட்குறப்ப டிஎஃப்சியில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து இப்போ சொல்லியிருக்கோம். அதேமாதிரி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டை நிறைய பேர் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கே ஃபேவரான சில காலேஜஸ்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதா வந்து சில பேரண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரவுண்ட் 2ல் கலந்துக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அடுத்து ரவுண்ட் 3ல் கலந்துக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் யாருக்கும் வந்து ஷேர் பண்ண வேண்டாம். யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்னும் சொல்லப்போனால் கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இன்னும் அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னன்னே தெரியல. ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணி தர்றோம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கு ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணித்தரோம், கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஃப்ரீயாக பண்ணித்தரோன்னு சொல்லி நிறைய இடங்களில் மாணவர்களுக்கே தெரியல, அவங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தெரியாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அவங்க பண்ணி தரன்ருக்காங்க சார் அப்படிங்கிற பேசிஸில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, பெற்றோர்களும் கவனமாக இருங்க. தயவு செஞ்சு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை எங்கேயுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ண வேண்டாம். ரெண்டாவது விஷயம், சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 28ஆம் தேதி நம்மளுக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஏன்னா சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெறும் ரொம்ப குறைவான சாய்ஸை போட்டு தெரியாமல் லாக் பண்ணிட்டேன் சார் அப்படின்லாம் ஃபோன் பண்ணி ஆக்சுவலாக காலையில் நம்மளுக்கு 10 மணிக்கு தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஓப்பன் ஆச்சு. 11 மணிக்கே ஒரு மாணவர் ஃபோன் பண்ணுறாரு, இதுமாதிரி நான் வந்து சாய்ஸை வந்து தெரியாமல் லாக் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா, திருப்பி சாய்ஸை வந்து ஓப்பன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ மாணவர்கள் ரவுண்ட் 2ல் கலந்துக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம், சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுபோக முக்கியமான விஷயம், ரவுண்ட் 2ல் கலந்துக்கூடிய மாணவர்கள் நிறைய சாய்ஸஸ் வைங்க. கம்மியான சாய்ஸஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கான சீட்டுகள்ங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதேமாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணுற ஒரே சேம் சாய்ஸ் லிஸ்ட்டையோ ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறதும் ரொம்ப நம்மளுக்கு கம்மி. ஸோ அதிகப்படியான சாய்ஸஸ் வைங்க. சாய்ஸ் எல்லா கல்லூரிகளையும் அனலைஸ் பண்ணி சாய்ஸ் வைங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.